ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியாவின் பயணங்கள். நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அது நான் இப்போ தான் எடுத்தேன். 2 வீடியோ ஒரே நாள் எடுத்துலான்னு சொல்லிட்டு ஸ்பான்ஜ் பாப்போட ஸ்டோரி போட்டேனான்னு தெரில. போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு அது போட்டிருக்கேன். அது பார்த்துட்டு அப்புறம் வந்து பாருங்கள், இல்லைன்னா கூட பாருங்கள். இது வந்து எதை பற்றினா மினியானை பார்க்காத ஆளே இருக்க மாட்டீங்க கண்டிப்பாக. நான்லாம் வந்து மினியானோட ஃபேஸ் நான் அந்த கார்ட்டூன் பார்த்ததில்ல. மினியானோட ஃபேஸ் எப்படி இருக்கும், 3 பேர் இருப்பாங்க, அது எனக்கு தெரியும். ஒன்றுக்கு 2 கண் இருக்கும், இன்னொன்றுக்கு 1 கண் இருக்கும், இன்னொன்றுக்கு 2 கண் இருக்கும், குள்ளமாக இருக்கும், 3 இருக்குமா இந்த மாதிரி. ஸோ அதை நான் பார்த்துருக்கேன். அது பேர்லாம் எனக்கு தெரியும். ஆனால் வந்து அந்த கார்ட்டூன் பற்றி எனக்கு தெரியாது, அவ்வளோவா தெரியாது. ஸோ அந்த ஸ்டோரியோட உண்மையான வேர்ஷனை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், டார்க்கான வேர்ஷன். ஸோ வாங்க வீடியோக்களில் போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் நீங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து மினியானோட கதை சொல்லலாமா? மினியான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான், 1 கண் இருக்கும் ஒன்றுக்கு, இன்னொன்றுக்கு 2 கண் இருக்கும், இன்னொன்றுக்கு 2 கண் இருக்கும், குள்ளமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்ல. அது வந்து உண்மையாலுமே அது வந்து நம்ம பார்க்கும்போது என்னது இது அப்படின்னு தெரிஞ்சிருக்காது. அது ஒருத்தவங்க க்ரியேட் பண்ண ஒரு கார்ட்டூன் நம்ம நினச்சிருக்கோம். ஆனால் உண்மையாலுமே இது ஒரு இடத்துல நடந்திருக்கு. அந்த இடம் பேர் தெரியல, ஆனால் வந்து நடந்திருக்கு. எப்படின்னா, ஒரு சின்ன சின்ன பசங்க இருப்பாங்கல்ல, எப்படி ஒரு நாட்டோட எதிரி நாடு வந்து அந்த நாட்டை கைப்பற்றும் போது அங்கே இருக்கிற எல்லா மக்களையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கைதி மாதிரி கூட்டிகிட்டு போவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பசங்களை கூப்பிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு யூனிஃபார்ம் மாதிரி தச்சு போட்டிருக்காங்க. அவங்கள வந்து 24 hours நிறைய வேலை செய் அப்படி சொல்லிட்டு ரொம்ப வேலை வாங்கியிருக்காங்க அந்த ஓனர். நீங்கள் அந்த கார்ட்டூனை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து குரு அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பார். அவருக்கு வந்து இந்த மினியான்களுக்கெல்லாம் ஹெட்டு. அவருக்கு ஒரு ஹெட் இருப்பார். ஹெட் ஆகுதுன்னு தெரில. அவர் காரு அதெல்லாம் உருவாக்கி தருவார்ல. ஸோ வந்து அந்த உண்மையான பேர் அதே மாதிரி வந்து இருந்திருக்காங்க ஒருத்தர் குரு. ஆனால் அவர் பேர் குருன்னு அவர் குரு வளர்ந்து வாய் அவர் பேர் குருவான்னு தெரியாது. ஆனால் வந்து ஒரு அந்த மாதிரி இருந்திருக்காங்க. உண்மையிலே வந்து சின்ன சின்ன பசங்களில் வந்து அந்த 3 மினியானை வந்து ஒரு ஹைலைட்டாக காமிச்சிருப்பாங்க. மிச்சம் எல்லா மினியானும் நார்மலாக இருக்கும், அந்த 3 மட்டும் வந்து ஒரு ஹீரோ மாதிரி அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. என்ன பண்ணாங்கன்னா, அந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன பசங்க எல்லாரையும் வந்து கூப்பிட்டு போயிட்டு இன்னொரு நாடு இருக்குல்ல, அந்த நாட்டுக்கு வந்து போயிட்டு அங்கே இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் ஒழிச்சு வச்சுருங்க, முடிஞ்ச அளவுக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த சின்ன பசங்களுக்கும் எதுவும் தெரியாமல் சரி அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுத்தனமாக போயிட்டு அங்கே இருக்கிற எல்லாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் அவங்களால் கிடைக்கிற வெப்பன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒழிச்சு வச்சுருக்காங்க. மண்ணுக்கடியில் போட்டு, தண்ணிக்குள்ளே போட்டு, அந்த மாதிரி ஒழிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னே எல்லாரும் அந்த நாடு இருக்குல்ல, அந்த நாடு வந்து பார்த்தோன்னே ஓகே இவங்க வந்து எதிர் நாட்டுக்காரங்க நம்மளை கொலை பண்ணுறதுக்காக சின்ன சின்ன பசங்க அமைச்சிருக்காங்க. மீன்ஸ் இந்த வெப்பன்ஸ் எல்லாம் ஒழிக்கிறதுக்காக சின்ன சின்ன பசங்க அமைச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பசங்க எல்லாரையும் வந்து கொலை பண்ணிட்டாங்க. அந்த எதிரி நாட்டுக்காரங்க இந்த சின்ன சின்ன பசங்க மினியான் கெட்ட மாதிரி போட்டிருப்பாங்களே, அவங்க எல்லாரையுமே அப்படியே சாவடிச்சிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க. ஸோ வந்து இவங்களுக்கு தெரியாதுல்ல, நம்மளை கொலை பண்ணுறாங்க, நம்மளை வந்து இது பண்ணுறாங்க, சாவடிக்க போகிறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு தெரியாமல் அவங்க எல்லாருமே வந்து நார்மலாக அப்படியே இறந்து போயிடறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்காங்க. அப்புறம் நான் வந்து சொன்னேன்ல, குருவுக்கு வந்து என்னது காரு அதெல்லாம் செஞ்சு தர ஒரு டாக்டர் இருக்காருன்னு. அந்த டாக்டர் உண்மையிலே இருக்கார். அது வந்து ஒரு உண்மையான சம்பவம். அதே டாக்டர் தான் நினைக்கிறேன், அவரை ரெஃபரன்ஸ் பண்ணி தான் எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டாக்டர் வந்து சின்ன சின்ன பசங்களை கூப்பிட்டு போயிட்டு ஒன்றா தைக்கிறது, ஒன்றா இருக்கிற பசங்களை பிரிக்கிறது, தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஏன்னா வந்து அவர் ஏதாவது ஒரு விஷயத்த புதுசாக கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்லிட்டு தனித்தனியாக ஒரு அண்ணன் தம்பி இருக்காங்கன்னா அவங்க 2 பேரையும் சேர்த்து தைக்கிறது, கையை வந்து மாற்றி மாற்றி வச்சு தைக்கிறது, கால் இருக்க வேண்டிய இடத்துல கை வைக்கிறது, கை இருக்க வேண்டிய இடத்துல கால் வச்சு தைக்கிறது, நம்ம எது துணி தைக்கிற மாதிரி தைச்சு இருந்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி அந்த சின்ன சின்ன பசங்க அது வந்து அவங்க பேரண்ட்ஸோட பெர்மிஷன் கூட இல்லாமல், ஏன்னா அது நாட்டு வந்து கைப்பற்றின நாடு தானே, ஸோ அதனால் அங்கே போயிட்டு அந்த சின்ன சின்ன பசங்க கூட்டிகிட்டு வந்து கையை வெட்டி தைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. ஸோ பண்ணிவிட்டு அது வந்து சரியாக ஓகே அப்படி சொல்லிவிட்டு இது நல்லா இருக்கே அப்படி சொல்லிட்டு இருந்ததுன்னா அதை அவரோட டைரியில் எழுதி வச்சுட்டு அந்த பசங்களை கூப்பிட்டு போய் திருப்பி அவங்க ஃபேமிலிக்கிட்டே விட்டுருவாங்க. அதே மாதிரி கால் கை மாறி மாறி ஒன்றா இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம்.
ஸோ விட்டோன்னே அவங்க அம்மா அப்பா வந்து பார்த்து அழுவாங்க நார்மல். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து நிறைய பண்ணுவார். அதே மாதிரி வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அந்த பசங்க இறந்துட்டாங்கன்னா அப்படியே அவங்கள வந்து அப்படியே தூக்கி போட்டுருவாராம். ஸோ இது வந்து நான் எங்கேயோ கேட்டேன், அதனால தான் நான் இது சொல்கிறேன். ஸோ இது வந்து உண்மையாலுமே அந்த டாக்டரை ரெஃபரன்ஸ் பண்ணி தான் இதை எடுத்திருக்காங்க. சயின்டிஸ்டாக டாக்டராக தெரில, அவர் ரெஃபரன்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அந்த குருவுக்கு வந்து நிறைய விஷயம் செஞ்சு தர அந்த டாக்டர், அவர் வந்து இந்த மாதிரி மினியான் கெட்டப் போட்டிருக்க பசங்க அவங்க எல்லாரையும் வந்து இந்த மாதிரி பண்ணி கால் கையெல்லாம் மாற்றி மாற்றி தச்சு அது பண்ணியிருக்காராம். ஸோ வந்து இதான் இந்த வீடியோ. இதுக்கப்புறம் வந்து இந்த 3 சின்ன பசங்களை இன்னும் ஒரே ஒன்று சொல்லிக்கிறேன். அந்த 3 சின்ன பசங்களை எதுக்காக வந்து ரொம்ப அப்படியே காட்டுறாங்க அப்படின்னா, ஒரு நாமளாக வந்து எல்லாருமே ஒரு அப்படி சொன்னால் நம்ம எப்படி பார்ப்போம், நாமளாக அப்படி பார்த்துட்டு ஓ அப்படி சொல்லிட்டு போவோம். அதே வந்து நம்ம ஹைலைட்டாக ஒருத்தவங்களை காமிச்சு இவங்க தான் ஹீரோ அப்படி சொல்லிட்டு அவங்க போகிற வரப்பெல்லாம் பார்த்தா வாவ் அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் காமிக்கிறாங்க. இதுக்கு ஒன்றும் பெரிய அது என்னது கதை அப்படிலாம் இல்லை. அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ இதான் இந்த மியானோட கதை. இது வந்து என்ன முன்னாடி ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் பின்னாடி பார்த்தா தான் இந்த மாதிரி டார்க்காக இருக்கும். ஸோ ஓகே காய்ஸ், இது எப்படி இருந்தது இந்த ஸ்டோரி? நான் சொன்னது நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ பை காய்ஸ்.